மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் இன்று அதிகாலை ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதல் ஒட்டுமொத்த உலகத்தையும் உறைய வைத்துள்ளது. சொன்னதை செய்வோம் என்று செய்து காட்டியிருக்கிறது ஈரான். ஒரே இரவில் 7 பெரும் பணக்கார நாடுகள் உட்பட மொத்தம் 9 நாடுகள் மீது ஏவுகணை மழையை பொழிந்து தள்ளியிருக்கிறது ஈரான். தன்னுடைய ஒட்டுமொத்த ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது. உலகின் மிகப்பெரிய எரிவாயு வயலான சவுத் பார்ஸ் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அறிவித்துள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் எச்சரித்த போது நாங்கள் எதற்கும் தயார் என்று ஈரான் கூறியது வெறும் வார்த்தையல்ல, அது ஒரு பெரும் திட்டம் என்பது தற்போது நிரூபணமாகி இருக்கிறது. தனிநபர் வருமானத்தில் உலகிலேயே முன்னணியில் இருக்கும் வளைகுடா நாடுகள் இன்று ஈரானின் இலக்காக மாறியுள்ளன. ரமேத்கான் பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 பலியாகினர். மேற்கு கரை பகுதியில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. இஸ்ரேலின் பல இடங்களும் தீக்கிரையாகி இருக்கிறது. அடுத்ததாக கத்தார். சுமார் $1,10,000 தனிநபர் வருமானம் கொண்ட இந்த நாட்டின் ராஸ் லஃபான் எரிவாயு மையம் பலத்த சேதமடைந்திருக்கிறது. துபாய் மற்றும் அபுதாபி இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் 27 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அந்த நாடு இடைமறித்துள்ளது. இருப்பினும் எரிசக்தி நிலையங்கள் மீதான அச்சுறுத்தல் என்பது அங்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குவைத் அண்ட் பஹ்ரைன். அமெரிக்க தளங்கள் மற்றும் 5வது கடற்படை தலைமையகம் குறிவைக்கப்பட்டுள்ளது. ஓமன். இதுவரை நடுநிலை வகித்து வந்த ஓமனும் இந்த முறை தப்பவில்லை. அங்குள்ள தொழில்பேட்டைகள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஜோர்டான் அண்ட் ஈராக். இங்குள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் தூதரகங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. சொந்த நாட்டு பொருளாதாரம் சரிந்து கொண்டிருக்கும் நிலையிலும் பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் சிதைக்கும் நோக்கத்தில் ஈரான் இந்த தாக்குதலை முன்னெடுத்துள்ளது. வளைகுடா நாடுகளின் மொத்த GDP மதிப்பை சிதைப்பதன் மூலம் உலக நாடுகளை போரை நிறுத்த கோரி கெஞ்ச வைப்பதே ஈரானின் இந்த ஆபரேஷன் மேட்மேன் வியூகம் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இந்த தாக்குதல் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கின் நிலைத்தன்மையை, ஸ்டெபிலிட்டியை வேரோடு அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் பூகம்பமாகவே பார்க்கப்படுகிறது. இதுவரை ஈரான் இஸ்ரேல் இடையிலான நிழல் யுத்தமாக இருந்த நிலை மாறி இப்போது வளைகுடா நாடுகள் அனைத்தும் நேரடியாக போர்க்களத்திற்குள் இழுக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்கும் சவுதி அரேபியா, UAE மற்றும் கத்தார் போன்ற நாடுகளின் எரிசக்தி மையங்கள் குறிவைக்கப்பட்டிருப்பது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளை விண்ணை முட்ட செய்யும். இது ஒருபுறம் இருக்க, இதுவரை அமைதி பூங்காவாகவும் முதலீட்டாளர்களின் சொர்க்க பூமியாகவும் கருதப்பட்ட துபாய், அபுதாபி போன்ற நகரங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. இது பிராந்தியத்தின் சுற்றுலா மற்றும் வர்த்தக வளர்ச்சிக்கு பெரிய பின்னடைவாக மாறியிருக்கிறது. ஈரானின் இந்த ஆபரேஷன் மேட்மேன் யுக்தி என்பது அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளை ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளியுள்ளது. ஈரான் மீது நேரடி தாக்குதல் நடத்தினால் அது உலகப் போராக வெடிக்கக்கூடும். சுருக்கமாக சொன்னால், பல தசாப்தங்களாக கட்டமைக்கப்பட்ட மத்திய கிழக்கின் பொருளாதார கோபுரம் இப்போது ஈரானின் ஏவுகணை மழையால் சரிவின் விளிம்பில் நிற்கிறது. இந்த தாக்குதல் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பதும், அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதும் இப்போது $1 மில்லியன் கேள்வியாக உருவெடுத்திருக்கிறது. Subscribe to One India and never miss an update.